இப்போ இந்த இதில் வந்து பெண்களுடைய எதிர்பார்ப்பு ஒரு இந்த இதில் என்ன அறிவிப்பீங்க அப்படிங்கிறது நீங்கள் எதிர்பார்ப்பு இருக்குது, அது எப்படி சொல்லுங்கள்? மாநாட்டில் அறிவிப்பு இருக்க பெண்களுக்கு மாநாட்டில் வந்து அறிவிப்புகள்லாம் இருக்காது. நிச்சயமாக அறிவிப்புகள் முதலமைச்சர் அவர்கள் தேர்தல் அறிக்கையிலே அறிவிப்பார். தமிழக அரசு பல்வேறு கட்டுப்பாடுகள் விதிச்சுட்டு ஒரு சூழல்ல இந்த மாநாட்டில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் என்ன மாதிரி குறிப்பா பெண்கள் அதிக அளவில் காமிக்கிறாங்க, என்ன மாதிரியான பாதுகாப்பு ஏற்பாடுகள்? இல்லைங்க, குறிப்பாக பெண்களுக்குன்னு பாதுகாப்பு இல்லை. இப்போ தமிழ்நாடு முழுவதுமே பெண்களுக்கான பாதுகாப்பான ஒரு இடமாக இருக்கிறதுனால நாங்கள் இதுக்கு தனியாக எதையும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை என்று நான் நினைக்கிறேன். ஆனால் இருக்கக்கூடிய எல்லா திராவிட முன்னேற்ற கழக மாநாடுகள் அப்படின்னாலே எல்லாருக்குமான பாதுகாப்பை சரி செய்யக்கூடிய, அதை கருத்தில் எடுத்துக்கொண்டு நடத்தப்படக்கூடிய நிகழ்ச்சிகளாகத்தான் அத்தனையுமே நடந்திருக்கிறது. அதனால் எந்தவித பிரச்சனையும் திராவிட முன்னேற்ற கழக நிகழ்ச்சிகளில் நம்ம இது வரைக்கும் பார்த்ததில்லை. ஏன்னா எல்லாரும் வந்து கொடுக்கக்கூடிய கட்டுப்பாடுகளை எல்லாம் சரிவர கடைபிடித்து தான் நாங்கள் நிகழ்ச்சிகளை நடத்தி கொண்டிருக்கிறோம். அதனால் எல்லாருக்கும் என்னென்ன விதிகள் பொருந்துமோ அத்தனை விதிகளும் எங்களுக்கும் பொருந்தும். அதை நிச்சயமாக இங்கே இருக்கக்கூடிய கழக நிர்வாகிகள் கடைபிடிப்பாங்க. அதே மாதிரி தேர்தல் அறிக்கையில் வந்து இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா மேற்கு மண்டலத்து சைடில் தொழில் நிறுவனங்கள் அதிக அளவில் இருக்குது. இப்போ வந்து மும்முனை அந்த மின்சாரம் வந்து ஒரு பிரச்சனையாக இருந்தது, பெரும் பிரச்சனையாக இருந்தது. தேர்தல் அறிக்கையில் அது என்ன மாதிரியான இது மாநாட்டுக்காக நடத்தக்கூடிய கூட்டம். தேர்தல் அறிக்கைக்காக வரும்பொழுது நிச்சயமாக எல்லா தரப்பினரையும் சந்தித்து அவர்களுடைய கோரிக்கைகள் என்ன, அவங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன என்று தேர்தல் அறிக்கை குழு அவர்களோடு பேசி அதையும் தேர்தல் அறிக்கையிலே நிச்சயமாக சேர்த்துக்கொள்வோம். நேற்று வந்து நீங்கள் பேட்டி கொடுத்த ஒரு விஷயத்துக்கு வந்து எடப்பாடி சொல்லியிருக்கிறாரு 5 லட்சம் கோடி கடனில் இருக்குதுங்க தமிழ்நாடு. ஆனால் என்ன தேர்தல் அறிக்கை வந்து 5 லட்சம் கோடியில் தமிழ்நாடு முதலிடத்தில் இருக்கிறோம் நம்ம. இல்லைங்க, அவங்க விட்டுட்டு போன கடனோட சேர்த்து வந்து பேசணும். அவங்க எந்த நிலைமையில தமிழ்நாட்டை எந்த வளர்ச்சியும் இல்லாத ஒரு மாநிலமாக பின்தங்கி கொண்டே போகக்கூடிய ஒரு சூழலிலே தமிழ்நாட்டை விட்டுவிட்டு சென்றார்கள். இன்று இந்தியாவிலேயே முன்னேறி இருக்கக்கூடிய வளர்ச்சி பாதையில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான மாநிலமாக நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் தமிழ்நாட்டை மாற்றி இருக்கிறார்கள் என்பதை அவர் கருத்திலே வைத்துக்கொண்டு தேர்தல் பிரச்சாரத்துக்காக என்ன வேணாலும் பேசட்டும், அதை பற்றி நாங்கள் ஒன்றும் சொல்ல வேண்டியதில்லை. ஏன்னா அவருக்கும் தேர்தல் நேரத்தில் எதையாவது சொல்லணும் அப்படின்னு ஒரு எண்ணம் இருக்கும். ஆனால் உண்மை என்ன என்பது அவர் மனசாட்சி என்று ஒன்று இருந்தால் அதற்கு தெரியும். மாநில உரிமைக்காக இந்த தேர்தல் அறிக்கை இருக்கும். என்னங்க, மாநில உரிமைகளுக்காக இந்த தேர்தல் அறிக்கை சொல்லியிருந்தீங்க. மாநில உரிமைகளுக்காக திராவிட முன்னேற்ற கழகம் எப்பொழுதுமே வந்து போராடி கொண்டிருக்கக்கூடிய ஒன்று தான். அதனால் அது இந்த தேர்தல் அறிக்கை அதுக்காக இருக்கும்னால நாங்கள் தொடர்ந்து அதை வந்து மாநில சுயாட்சியும் மாநில உரிமைகளையும் மையப்படுத்துவோம். தமிழ் சங்க ஒரு கேள்வி கேட்டாங்க, போன தேர்தல் அறிக்கையில் சொன்னதெல்லாம் அவங்க நிறைவேற்றிட்டாங்களா, கனிமொழி இந்த கேள்வி நான் கேட்குறேன் அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்குறேங்க. அதுக்கு என்ன இல்லைங்க, அந்த 15 லட்சம் வந்துட்டோம். அது வந்த உடனே நான் பதில் சொல்றேன். விஸ்வகர்மாக்கு கல்வித்தொகை எதுவுமே இல்லைங்க, அந்த 15 லட்சம் அவங்க கொண்டு வந்து கொடுத்த அப்புறம் வந்து நம்ம எல்லாத்துக்கும் பதில் சொல்லிடுறோம். மேடம், மகளிர் உரிமை தொகை விடியல் பயணம் மாதிரி இந்த தேர்தல் அறிக்கையில் கவர்ச்சிகரமான திட்டங்களை திமுக எதிர்பார்க்கலாமா? அது வந்து முன்னேற்றத்திற்கான திட்டங்கள்ங்க, கவர்ச்சிக்கான திட்டங்கள்லாம் கிடையாது. அது திமுக கிட்ட இருந்து எதிர்பார்க்க முடியாது. முன்னேற்றத்திற்கான பல்வேறு திட்டங்களை முதலமைச்சர் அவர்கள் நிச்சயமாக அறிவிப்பார். போன தேர்தலில் மதுபான கடைகள் படிப்படியாக குறைக்கப்படும் சொல்லியிருந்தீங்க, இன்னும் அது அப்படியே தான் இருக்கு. இல்லைங்க, குறைச்சிருக்கோம். நிறைய கடைகள் மூடப்பட்டிருக்கு. நிச்சயமாக அதற்கு இன்னும் குறைப்பதற்கு நிச்சயமாக வழிவகை செய்யும். இந்த மாநாட்டுக்கு வந்து அண்ணாமலை சொல்லியிருக்கிறாரு கருப்பொடி காட்டுறோம் அப்படின்னு சொல்லி. அதாவது கருப்பு கொடி மற்றவங்களுக்கு எல்லாம் கருப்பு கொடி காட்டினா வந்து வருத்தப்படுவாங்களோ என்னமோ, எங்களுக்கு காட்டினா சந்தோஷம். ஏன்னா கருப்புல இருந்து வந்தவங்க தான் நாங்க.